சொத்து தகராறில் தந்தையை வெட்டிய மகன் முன்னாள் ராணுவ வீரர் கைது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி ராகவன் நாட்டான் தெருவில் வசித்து வருபவர் 75 வயதுடைய கண்ணப்பன். இவருக்கு முருகன், ராஜேஷ் என 2 மகன்களும் கவிதா என்கின்ற மகளும் உள்ளனர். கண்ணப்பன் தற்போது பட்டஞ்சேரி கோகுலம் நகரில் மகளுடன் வசித்து வருகிறார். உத்திரமேரூரில் உள்ள வீட்டை மகள் கவிதாவின் மகன் ரவீந்திரன் பெயரில் சொத்துக்களை எழுதி வைத்ததாக தெரிகிறது. இதனால் கோபமடைந்த அவரது இளைய மகன் முன்னாள் ராணுவ வீரரான ராஜேஷ் இன்று காலை பட்டஞ்சேரியில் உள்ள தந்தையிடம் சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றவே ஆத்திரமடைந்த ராஜேஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தந்தையின் மண்டையில் சரமாரியாக வெட்டியுள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்டு கவிதா தடுக்க முற்பட்ட போது அவரது கைகளிலும் பலமாக விட்டு விழுந்துள்ளது. ஆபத்தான நிலையில் இருந்த இருவருக்கும் உடனடியாக உத்திரமேரூர் அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் முதியவர் கண்ணப்பனுக்கு தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து கவிதாவின் புகாரின் பேரில் உத்திரமேரூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெயவேல் தலைமையிலான போலீசார் தப்ப முயன்ற ராணுவ வீரர் ராஜேஷை கைது செய்து அவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து உத்திரமேரூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.